பிகாஸ் நான் தமிழ் ஃபிலிம் பண்ணால் கூட அவர் வந்து என்னை புஷ் பண்ணிட்டு இது உங்கள் சவுண்டு மாதிரி இல்லை அப்படின்னு எனக்கு கால் பண்ணி சொல்லியிருப்பார், இது ட்ரை பண்ணுங்க அப்படின்னு. அண்ட் அபிலாஷ் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது வம்சி சார் தான். ஸோ ஐ ஷுட் தேங்க் ஹிம். ஏன்னா அபிலாஷ் கூட ஃபர்ஸ்ட் மீட்டிங் பேசும்பொழுதே செம கனெக்டு. என்னென்னா நானும் காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சிடுவேன், நீங்களும் எழுந்திரிச்சிடுவீங்களா, ஓகே, அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு லைஃப் ஸ்டைல்லேருந்தே ஒரு கனெக்ட். அண்ட் ஸ்கிரிப்ட் கேட்ட உடனே ஐ வாஸ் லைக் பயங்கரம் மைண்ட் ப்ளோன். ஏன்னா இந்த மாதிரி பிகாஸ் அண்டர் டாக் ஸ்கிரிப்ட்ஸ் வந்து ஜென்ரலாகவே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்மளும் அடி உதெல்லாம் வாங்கிட்டு தான் வந்திருக்கோம். ஸோ அதனால் அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். பட் அந்த ஸ்கிரிப்ட் கேட்கும்பொழுது ஐ வாஸ் லைக் ரியலி ஹாப்பி. அண்ட் இன்னொன்று ஷர்வானந்த் சார், அவர் கூட ரன்ராஜரன் ஒரு லக் ஃபேக்டர் ஒன்று அங்கே மேஜராக என்ன பெருசாக லான்ச் பண்ண ஒரு ஃபில்ம். அதுக்கப்புறம் ஒரு லாங் கேப்க்கு அப்புறம் அகைன் இதுக்கும்போது ஐ வாஸ் லைக் இல்லைங்க செமையாக பண்ணுவோம் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம் அபிலாஷ் கூட. அண்ட் இன்னொரு விஷயம், ஸ்கிரிப்டே வந்து பாதி ஸ்கிரிப்ட் வந்து ராஜீவன் சார் சொன்னார் 90s 2000s இருக்க மாதிரி தமிழ்நாட்டில் நடக்கும். கோயம்புத்தூரில் தான் என்ன ரேசிங் மோட்டோக்ராஸ்க்கான திங்ஸ் இருக்கிறதுனால லைக் நிறைய இது கேரக்டர்ஸே எனக்கு டப்பிங் வரும்போது தமிழில் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்துச்சு.